ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்துட்டு சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றனால அம்மா எப்பயுமே யூசுவலாக ஏதாவது பிரசாதம் செய்வாங்க கோயிலுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து புளியோதரை தான் ஸ்க்ரீனில் தெரியுது. அதாவது கடலம்பருப்பு, துவரம்பருப்பு, மல்லி, எள்ளு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகா. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து பொடி பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, அதாவது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய், கடுகு, அப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம் இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருப்போம். ஸோ அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேலே எண்ணெய் வர வரைக்கும் நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு கடலைப்பருப்பு, அதாவது வேர்க்கடலை, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு வெல்லம் போட்டோம் அப்படின்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து இது பிரசாதம் செய்கிறனால வந்து பூண்டு ஆட் பண்ணல. பூண்டு வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வெதர் இப்படி தான் இருந்துச்சு. உங்கள் சிட்டியில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.